சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைதிலி. 2 நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா, பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே, தாமரை இழைத்த நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. இதில் தான் ராகு கேதுக்களோட பலன்கள், பெயர்ச்சி பலன்கள் இருக்குது. ராகு கேதுவோட பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ராகு கேதுக்களோட தன்மை என்னென்னா மாயை. அந்த மாயை தரக்கூடியது தான் ராகு கேதுக்கள். சாயா சாயான்னு சொல்லிட்டு இப்படின்ட்டு அவரோட நிழலை காட்டுவார் பாருங்க. அந்த நிழல் கிரகத்தோட ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் அந்த மாயை. இந்த ராகு கேதுக்கள் இந்த மாயை ஒரு நமக்குள்ள ஒரு நிழலாக இருந்து தான் செயல்பட ஆரம்பிக்கும். பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே அப்படின்னு வருது. எதுலுமே ஒரு ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல், தாமரை இழைத்த நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், தாமரை மேலேயே தண்ணி இருக்கும் ஆனால் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது போல தான் ராகு கேதுக்கள் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருக்கும் பொழுத ஒரு பற்று இல்லாமல் இருக்கணும். ராகு கேதுல வெல்லணும்னா அளவுக்கு மீறி எதையுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அந்த அளவை நம்ம மீறி ஒரு ரொம்ப அந்த தாமரை இலை மேலே தண்ணி இருக்கும்போது தண்ணி இலையில ஒட்டாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அது போல தான் எது மேலே கொஞ்சம் பற்று இல்லாமல் இருக்கணும். அந்த பற்று இல்லாமல் இருக்கும் பொழுத ஆசைன்றது தாங்க உருவாகாமல் இருக்கும். அந்த ஆசை பேராசையாக மாறாமல் இருக்கும். அப்படி இருந்தாலே ராகு கேதுக்களை வெல்லலாம். ஏன்னா ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள். நமக்குள் ஊடுருவி நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்றக்கூடிய தன்மை ராகு கேதுக்களுக்குத்தான் உண்டு. நவ கிரகங்கள்லேயே அதிகமான வலிமை கொண்டவை ராகுவும் கேதுவும். ஸோ இந்த ராகு கேதுக்கள் பிடியில தான் பல கிரகங்கள் மாட்டிருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் தருகிறது. ஒரு சிறந்த ஜோதிடர் முதல்ல ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட பார்க்க வராங்கன்னா என்ன லக்னம்னு பார்ப்பாங்க, என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு பார்ப்பாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருக்குது, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஜாதகருக்கு யோகமா தோஷமான்றதே முடிவு பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுவும் கேதுவும் சந்திரனோட இருக்கா சூரியனோட இருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் அந்த ஜாதகருக்கே நடக்கும். லக்னத்திலேருந்து அடுத்த 7 கட்டத்துக்குள்ள ராகு கேதுக்கள் பிடியில் மொத்த கிரகமும் இருக்குதா, இல்லைனா சில எந்தெந்த கிரகங்கள் ராகு கேதுக்களை விட்டு விலகி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் நமக்கான அந்த ப்ரிடிக்ஷன் பலனே வரும். ஸோ ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமான பலம் இருக்குது. ஸோ ராகு கேதுக்களோட அந்த பலவீனம்னு நிறைய இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒரு சிறிய ஒரு பயிற்சி பலன் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாம் சொல்லுவாங்க ராகு வரான் கேது வரான் கும்பத்தில், இப்போ தான் சனி மாறி இருக்கு, அதுக்குள்ளே ராகு வரப்போகுது, சிம்மத்துக்கு கேது வரப்போகுது, அப்படி இப்படின்னு ஒரே பயம் கட்டுவாங்க. ராகு கேதுக்கள் என்றைக்கு தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குது. எப்போவுமே ஆக்டிவேட்லேயே இருக்கிறது ராகுவும் கேதுவும் தான். அதெல்லாம் நம்ம எப்போ உணர முடியும்னா, நம்மளுடைய மூச்சு சுவாச காற்று இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நமக்குள்ள ஆசைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ராகுவும் கேதுவும் உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆசை எப்போ அளவு குறைய 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 கேது பெருகிட்டே இருக்கும், கேது பலம் கூடிகிட்டே இருக்கும். ஆசையே வேணான்னு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கேதுவோட தன்மை அதிகரிக்கும். ஸோ நிறைய இருக்குங்க இதை பற்றி டீப்பாக பேசணுன்னா. ஆனால் நம்ம ஓவரால் நம்ம பார்க்கணுன்னா, ராகு இல்லாமல் தற்பொழுது எந்த ஒரு பணியும் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவே எடுத்துட்டிங்கன்னா ராகு தான். நம்ம எல்லாமே ராகுவை திட்டி தீக்குறோம் இல்லையா, ராகு கெடுப்பான், ராகு மோசமானவன் கெட்டவன். அதே ராகு தான் மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணுது. ராகுவோட இயல்பான தன்மை என்ன, ராகு கேதுக்களோட இயல்பான தன்மை என்னது, படம் எடுக்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். ராகு கேதுக்கள்னா படம் எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு. பாம்பு என்ன பண்ணோம், படம் எடுக்கும். ஸோ ராகு கேதுக்கள் தோஷம்னு சொல்கிறவங்க, ராகு கேதுக்கள் தோஷ அமைப்பில் இருக்குன்னு நிறைய ஜாதகங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வீடியோ எடிட்டிங் சூப்பராக வரும்.
வீடியோ எடிட்டிங் நல்லா வரும், பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய பணிகள் வந்து சிறப்பாக வரும். நான் நிறைய பேர் ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். ராகு கேது தோஷம், ராகு கேது வந்து ஒரு தோஷ அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ எடிட்டிங்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நிறைய வருமானம் எல்லாமே அவங்களுக்கு அதில் வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்காங்க. இது எல்லாமே வந்து நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஒரு ஜாதகர் வந்து எந்தெந்த துறையில் இருக்காங்களோ எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் ராகு வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதில் எதில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுக்கணும். எல்லாமே எல்லா திறமையும் எல்லா மனிதருக்கும் உண்டு. அதில் தனித்துவமாக ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சில கிரகங்கள் வந்து பின்னாடி இருந்து பின்புலமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆகணும்னா ராகு கேதுக்கள் தயவு இல்லாமல் ஆகவே முடியாது. ராகு கேதுக்கள் வந்து பலவீனம் சொல்கிறத விட அதுக்கான முயற்சிகளை வந்து நிறைய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதுவே நமக்கு பலமாக மாறும். இது வந்து நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். எத்தனையோ பெரிய பெரிய விஐபிஸோட ஜாதகஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பிடியில் இருந்தாலும் நிறைய முயற்சி பண்ணி தான் ஒரு உச்சநிலையை அடைஞ்சிருப்பாங்க. இது நிறைய நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் இப்போ செக் பண்ணலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய யூடியூப்பில் தான் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் தான். ஒரு ஜோதிடருக்கே ராகு கேதுக்களோட பலம் இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆராய்ச்சி ஆய்வு இது பண்ணாமல் ஜோதிடர்கள் கிடையாது. ஆராய்ச்சின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரே ராகு கேதுக்கள் தான். ஒருத்தவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ராகு கேதுக்களோட தன்மை இருக்கணும். இருந்தால் தான் அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். எல்லா ஜோதிடர்களும் ஒரு சில விஷயங்களை வந்து ஏன் இது இப்படி வந்தது, எதனால் இந்த கிரக சேர்க்கைக்கு எதுக்காக இந்த மாதிரி வந்தது, பல கேள்விகள் மேலே கேள்விகள் போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு ராகு கேதுக்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ராகு கேதுக்கள் வந்து இந்தந்த ராசிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், இந்த ராசிகள் மட்டும்தான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. அதோட அளவை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற தன்மையில் நம்ம சில விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தான் ராகு கேதுக்களோட பலன்களை நம்மளால் உணர முடியும். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. நான் எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய அஷ்டவர்க்க பரல்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் அஷ்டவர்கள் பரல்கள் எடுத்துக்கோங்க. லக்னத்துலன்னு 12 பாவகம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்தெந்த பாவகத்துலலாம் 28க்கு மேலே மார்க் இருக்கோ, மதிப்பெண் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28க்கு கீழே இருக்கும்பொழுது ராகு கேதுக்களோட தாக்கம் பெருமளவு உங்களை பாதிக்காது. ராகு கேதுக்களோட தாக்கம் பெருமளவு உங்களை பாதிக்காது. 28க்கு மேலே இருக்கும்பொழுது கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ராகு கேதுக்கள் வந்து இப்போது சந்திரன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா திங்கட்கிழமை யமகண்டம் நேரம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குன்னா திங்கட்கிழமை ராகு கால நேரம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பரிகார முறைகள் எல்லாம் ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கோ அந்த கிரகத்தோடுக்கு நாளில் வரக்கூடிய ராகு காலமோ யமகண்டமோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற போல வழிபாடு பண்ணும் பொழுது அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும். சும்மா எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, காமனான ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அந்த நாள் தான் அவங்களுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன பலன் நடக்கணுன்றது இருக்குது இல்லையா? ஒரு தோஷம் வந்து நம்மளை விட்டு போகணுன்னா ராகு காலத்தை தான் எல்லாமே செலக்ட் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இந்த டைம் தான் வந்து நம்ம தோஷம் வந்து விலகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஸோ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்துருக்கு, கேது சேர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு அந்த நாட்களில் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உண்டாகும். இது வந்து நீங்கள் ஒரு முறை 2 முறைனாலும் செய்யக்கூடாதுங்க. இப்போ 18 மாதம் கும்பத்திலே ராகு இருக்க பொழுது, சிம்மத்திலே கேது இருக்க பொழுது. ஸோ இந்த 18 மாதமாக வந்து நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாரத்துக்கு வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணும்பொழுது எப்போ தொடங்குறீங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க.
அதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எத்தனாவது மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு மார்க் பண்ணுங்கள். ஸோ இது போல் பண்ணும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும். இன்னும் சிலருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கா, எங்கள் சார்ட்லேயே வந்து சனி செவ்வாய் ராகு எல்லாமே ஒரே அமைப்பில் இருக்குது. இப்போ கும்பத்திலே எடுத்துக்கலாம், கும்பத்திலே ராகு, கும்பத்திலே சனி, கும்பத்திலே வந்து ஒரு 4 கிரகத்தோட பிடியில் ராகு இருக்குது. 4 கிரகத்துக்கு நடுவில் தான் ராகு இருக்குன்னும் பொழுது உங்கள் ஜென்ம சார்ட்டில் இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகத்தோட நெருக்கமாக ராகு இருக்குன்னு பாருங்கள். இந்த 4 கிரகத்துலேயும் ராகு வந்து எந்த கிரகத்தோட நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்துடைய நாட்களில் ராகு காலத்தில் அந்த இறை வழிபாடு பண்ணுங்க. மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ராகு கேதுக்கள் பற்றி பேசணுன்னா பக்கமாக பேசலாங்க. ராகு கேதுக்களை பற்றி நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ணிட்டோன்னா ஜோதிடமும் நமக்கு எளிமையாக பிடிபட்டு விடும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் பலமானவை. ராகு கேதுக்கள் பிறகுதான் மற்ற கிரகங்கள். ராகு கேதுகளை மிஞ்சவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எல்லா துறையிலுமே ராகு கேதுக்கள் இருக்கிற ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குன்னா ராகு கேதுக்களோட தாக்கம் தான். சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. ராகு வந்து கெடுப்பான்னே சொல்கிறோம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு ராகு வந்து நம்ம கேமரான்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம தப்பான நியூஸுக்களை வந்து பரப்புனா அது கெட்டது. அதுவே வந்து நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும்னா அது நல்லது. இது ரெண்டுமே பண்ணக்கூடியது ராகு தான். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய டீப்பாக வந்து இருக்குது. இதை நல்ல விதமாக பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேம் ஆகணும், ஒரு இதுவாக ஆகணுன்றதுக்காக தவறான தகவலை பரப்பி அது மூலமாக நமக்கான ஒரு சில பாதிப்புகளை நாமளே உண்டாக்காமல் இருப்பது சிறந்தது. ஸோ எல்லாமே அளவுக்கு உட்பட்டு இருந்தால் அது நமக்கு ஆபத்து தராதுங்க. அளவுக்கு மீறும் பொழுது தான் அது நிறைய ஆபத்துக்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நம்மளை தேடி நிறைய பிரச்சனைகள் தொல்லைகள் வருதுன்னா ஆசைகளின் அளவு அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆசையின் அளவு குறைய நமக்கு நவகிரகங்களோட தாக்கமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ராகு கேதுக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தடை பண்ணுதுன்னா அந்தளவுக்கு நம்மளோட கமிட்மெண்ட் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரோம், நம்மளோட எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது ராகு கேதுகள் கண்டிப்பாக நமக்கு நன்மையே செய்யும். இப்போது நடப்பில் ராகு தசை கேது தசை நடக்கிறவங்களுக்கும் ராகு புத்தி கேது புத்தி நடக்கிறவங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். சித்த மார்க்கம் சித்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். சித்த வழிபாட்டுக்குள்ளே உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்திக்கோங்க. இந்த ராகு கேது உங்கள் சார்ட்டில் வந்து எந்த இடத்துல வேணால் இருந்துட்டு போட்டோம், அதோட பிரச்சனை. ஆனால் உங்களோட ஜென்ம ஜாதகம் தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இல்லாத ஒன்று கோச்சாரத்தில் நடக்க போகிறது கிடையாது. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் கோச்சார பலன்கள் நடக்கும். ஸோ சும்மாவே வந்து ராகு மூணில் வந்துட்டார் தனுசு ஆஹா ஓஹோன்னெல்லாம் ஒரு நாளும் நடக்காதுங்க. என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் தனுசில் இருப்பாங்க. 1000 பேருக்குமே 3ல் வந்து ராகு வந்துடும், உடனே கொடுத்துருமா. 1000 பேருக்கும் கொடுக்காது. நம்ம ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் வந்து வீக்காக இருக்குது, உனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் யோசிக்கணும். தோஷம்ன்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் முடங்கிடக்கூடாது. ஸோ ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். உங்கள் அஷ்டவர்கள் பலன்களில் ராகு கேதுக்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த சார்ட்டில் அந்த பாவத்தில் என்ன மதிப்பெண் இருக்குன்னு பாருங்கள். அப்போது உங்களுடைய கட்டத்தில் ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி சந்திரனோட கேது இருக்குது, சந்திரனோட ராகு இருக்குன்னா திங்கக்கிழமை ராகு காலம், திங்கக்கிழமை யமகண்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கோவில் போய் இறை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சித்த வழிபாடை பண்ணுங்கள். சித்த வழிபாடு ரொம்ப நீங்கள் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா சித்த வழிபாட்டில் போகும்பொழுது தான் ராகு கேதுக்கள் அபரிவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இதை வந்து அடித்து நான் சொல்லுவேங்க. ஏன்னா சித்த மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகும்பொழுது ராகு கேதுக்களின் தாக்கங்கள் உங்களை எதுவும் செய்யாது. அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம உடம்புல வந்து மூச்சு காற்றை வந்து சீராக இயங்க வந்து கற்றுக்கணும். நம்ம அதெல்லாம் கற்றுக்கும் பொழுது ராகு கேதுக்களின் தன்மை உங்களை பாதிக்காது.
விருட்ச வழிபாடு பண்ணணும். ராகுக்குரிய விருட்சம் எதுவோ, கேதுக்குரிய விருட்சம் எதுவோ அதை சார்ந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது ராகு கேதுக்களால் எந்த விதமான பாதிப்பும் பெருமளவு நம்மை பாதிக்காது. பாதிக்காமலே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது தலைக்கு வரது தலைப்பாகையோடு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நடக்கும். ஸோ உங்களுடைய ஜென்ம சார்ட்டில் எந்தெந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த பதிவு, இந்த தகவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஒரு புதிரான ஜோதிட தகவல் பற்றி, ஆன்மீக தகவல் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அது போக வந்து அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பற்றின கருத்துக்கள் எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.